முக்கியமான காரியத்துக்கு போறீங்க. அது உங்களுக்கு விரைவா நடைபெறணும் அப்படின்னா, இந்த பரிகாரம் நீங்க வீட்ல இருந்தே செஞ்சுக்கலாம். என்னைக்காவது நமக்காக ஏதாவது தேங்காய் உடைச்சிருக்கோமா? தேங்காய் பூமியில வச்சா எவ்ளோ தூரம் வளருது? ஒரு அரிசியில ஒரு பேர் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் ஒரு ஒரு தேங்காயிலயும் நம்மளோட பேர் எழுதியிருக்கும். ஆனா, நம்ம தான் தேங்காவ உடைக்கிறதே கிடையாது. தேங்காவ காலையில ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்க போக வேண்டியது இருந்துச்சுன்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அது குடுமிய பிச்சுக்கோங்க. கிழக்கு முகமா வீட்ல உட்காந்துட்டு உங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குன்னா, 45 முறை அந்த தலைய சுத்தி, நான் பூர காரியம் வெற்றி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இல்ல என்னால அவ்ளோ தூரம் சுத்த முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 3 முறை சுத்துங்க. சுத்திட்டு அந்த என்ன வேலைக்காக நீங்க போறீங்களோ, எந்த வேலையா வேணா இருக்கட்டும். நீங்க அந்த வேலைக்கு போனா உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த வேலைய நெனச்சு நீங்க தலைய 3 வாட்டி சுத்திட்டு கரெக்ட்டா வாசல்ல அந்த தேங்காவ உடைச்சிடுங்க. வாசல்ல தேங்காவ உடைச்சுட்டு நீங்க அந்த காரியம் போறதுக்கு முன்னாடியே நீங்க உடைச்ச தேங்காய் அந்த இடத்துல போய் நின்னுடும். நீங்க போனதுக்கு அப்புறம் 100% நீங்க அதுல சக்சஸ் தாங்க. அதனால தான் நம்ம முன்னோர் காலத்துலலாம் 108 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க கடவுளுக்கு. எதுக்கு தெரியுமா? நம்ம காரியம் வெற்றி அடையறதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறாங்க. அதேதான் நம்ம ஒரு வேலைக்குன்னு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்க பீட கெட்டதெல்லாம் புடிச்சதெல்லாம் ஒதுங்கி போயிடணும். எனக்கு வெற்றி தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேங்காவ உடைச்சிடுறீங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெற்றி தாங்க. வெற்றிய நீங்க இங்க பண்ணிட்டு தாங்க அங்க போறீங்க. அதனால நீங்க எந்த காரியம் ஆனாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். என்னோட வீடியோவ நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.